நம்ம Jabra Evolve 75 Bluetooth headset பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்கை ப்ரொஃபஷனல் சர்டிஃபைடு ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ இதை இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் பார்ப்போம். 29,268 வருது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதில் தான் ஹெட்செட் இருக்குது போல். இதில் 2 கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் இந்த ஹெட்செட் சார்ஜ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டாங்கிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டாங்கிள் மூலிமா நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணி இந்த ஹெட்செட்டை பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்செட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இந்த ஹெட்செட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டாக் டைம் பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் வந்து டாக் டைமு. இதோட ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ். நீங்கள் எந்த ஒரு ஆடியோ கால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் வந்து பேக்கப் நிற்கும். அடுத்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் ஆன் பண்ணோன்னே என்ன சொல்லுதுன்னா ஹெட்செட்டு எவ்வளோ சார்ஜ் வந்து இருக்குங்கிறது சொல்லுது. 9 ஹவர்ஸ் வந்து பேக்கப் டைம் இருக்குங்கிறது ஹெட்செட் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டர்ன் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு எவ்வளோ பேக்கப் டைம் இருக்குங்கிறது இந்த ஹெட்செட் வந்து சொல்லிடும். நீங்கள் வியர் பண்ணால் தெரியும். அடுத்து இந்த பக்கம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஎன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதை ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹெட்செட் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஓப்பன் க்ரௌடு பிளேஸில் நீங்கள் இந்த ஹெட்செட் மாட்டியிருக்கீங்கன்னா அந்த அவுட் சைடில் உள்ள அன்வான்ட் நாய்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பும். அதுதான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அடுத்து இதில் இந்த ஹெட்செட்டில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லிசனிங் ஃபீச்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்செட் நீங்கள் வியர் பண்ணியிருக்கும் போது யாராவது உங்கள்கிட்ட பேச வராங்கன்னா நீங்கள் இந்த ஹெட்செட்டை கழட்டாமலே நீங்கள் மியூசிக் ஏதோ கேட்டுட்ருக்கீங்க, அப்போதைக்கு லிசன் பண்ணிகிட்ருக்கும்போது ஏதோ ஒன்று லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை கால்ஸ்லேருந்து லிசன் பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள்கிட்ட இன்னொருத்தவங்க யாரோ பேச வராங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் எடுக்க வேணாம். எடுக்காமலே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லெஃப்ட் ரைட் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவுட் சைடில் பேசுகிறவங்களோட என்ன பேசுகிறாங்கிறத உங்களுக்கு அலோவ் பண்ணோம். அவங்கள்ட்ட நீங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம். ஹெட்செட்டை நீங்கள் ரிமூவே பண்ண தேவையில்ல. வியர் பண்ணியிருக்கும் போதே நீங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்கிறத கேட்டுக்கலாம். அதான் லிசனிங் ஃபீச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சைடுமே உங்களுக்கு பிஸி லைட்டுன்னு சொல்லுவாங்க. பிஸி லைட் எரியும். பிஸி லைட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது கால்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஹெட்செட் வியர் பண்ணியிருக்கும் போது கால்ஸில் இல்லை ஃபோன் கால்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டன்ட் மெசஞ்சரோட கால்ஸில் எதுலேயோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்தால் இந்த பிஸி லைட் பார்த்தாங்கன்னாவே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ஃபோனில் இல்லை எதுலேயோ கால்ஸில் பிஸியாக இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இது வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நோட்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த ஜாப்ராங்கிறத சுற்றி எல்இடி ரெட்டில் க்ளோ ஆகும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பொசிஷன் இப்படி வந்தோன்னே ஹெட்செட் கிட்ட இப்படி வந்தோன்னே இங்கே மேக்னெட் இது இருக்குது. இந்த மேக்னெட் என்ன பண்ணுதுன்னா மேக்னெட் பிடிச்சிக்குது இந்த மைக்கை வெளியே விடாமல். இந்த மைக்கை நீங்கள் பொசிஷன் வந்து மாற்றினீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக் வந்து டர்ன் ஆன் ஆகும். பொசிஷனை வந்து அப் பண்ணி இந்த மேக்னெட் கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா மைக் வந்து டர்ன் ஆஃப் ஆயிரும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மைக் டர்ன் ஆன் பண்ணும், டர்ன் ஆஃப் பண்ணும். இது வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. மைக் இந்த பொசிஷன் வந்துருச்சுன்னா டர்ன் ஆஃப் ஆயிரும். மைக் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் ஆயிரும். இது ஒரு ஃபீச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹெட்செட் வந்து நீங்கள் 100 ஃபீட் வரையும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கவர் பண்ணோம். 100 ஃபீட் வரையும் நீங்கள் வந்து இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூவல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இது ஒரு ஃபீச்சர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைமில் நீங்கள் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 டிவைஸில் நீங்கள் சேம் டயத்தில் பேர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட் ரொம்பவே
நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்செட்டாக நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்செட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.